சென்னை கோட்டை கோத்தளத்தில் முதல் முறையாக தேசிய கொடியேற்றினார் முதலமைச்சர் விஜய். தேசிய கொடிக்கு சிஎம் விஜய் மரியாதை. முந்தைய ஆட்சிகளில் கொண்டு வந்த பயனுள்ள திட்டங்கள் அனைத்தும் இந்த ஆட்சியிலும் தொடரும் என முதலமைச்சர் விஜய் உறுதி. அம்மா உணவகம், காலை உணவு திட்டம் உள்ளிட்ட திட்டங்களை தொடர்ந்து வருகிறோம் என பேச்சு. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதுல எதெல்லாம் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி திட்டங்கள் இருக்கோ அதெல்லாம் கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஜெயலலிதா மேடம் கொண்டு வந்த அம்மா உணவகம் திட்டம், அது இன்னும் மெருகேற்றி கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் தமிழ்நாட்டிற்கு என்னும் ஒரு தனித்துவமான மகத்தான இடம் உண்டு. சமத்துவமும் சமூக நீதியும் ஜனநாயகமும் தடை தோங்கும் இந்தியாவை உருவாக்கிட இந்நன்னாளில் உறுதியேற்போம் என முதலமைச்சர் விஜய் பதிவு. முன்னாள் படைவீரர் மகள் திருமண நிதியுதவி 25,000 இருந்து 50,000 உயர்வு. மாநில அரசால் விடுதலை போராட்ட வீரர்களின் மாதாந்திர ஓய்வூதியம் 23,000 ரூபாயாக உயர்த்தி முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. முதல் முறை எம்எல்ஏக்களுக்கு கார் மற்றும் உதவியாளர்கள் நியமிக்க முதல்வர் விஜய் திட்டம். சட்டமன்றத்தில் விசிக எம்எல்ஏ ஜோதிமணி கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் முடிவு. தாய் திருநாட்டின் 80வது சுதந்திர தினத்தை ஒட்டி 13வது முறையாக தேசிய கொடி ஏற்றினார் பிரதமர் மோடி. இந்திய விமானப்படை ஹெலிகாப்டர் மூலம் மலர் தூவி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து. அடுத்த ஓராண்டில் 1 கோடி இளைஞர்களுக்கு ஏஐ துறையில் பயிற்சி வழங்கப்படும் என பிரதமர் மோடி உறுதி. அடுத்த 6-7 ஆண்டுகளில் 5 புதிய அணு உலைகள் பயன்பாட்டிற்கு வரும் எனவும் அறிவிப்பு. நாடு முழுவதும் உள்ள மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் தேசிய கொடி ஏற்றிய முதலமைச்சர்கள். அரசு அலுவலகங்களிலும் தேசிய கொடி ஏற்றி மரியாதை. டாஸ்மாக் கடைகளில் 11 வகை மதுபானங்களுக்கு விதிக்கப்பட்ட தடை ஒரே நாளில் நீக்கம். உணவு மற்றும் தரக்கட்டுப்பாட்டு ஆணையம் அளித்த அறிக்கையின் அடிப்படையில் தடை நீக்கம். 11 மதுபானங்கள் மீதான தடை நீக்கப்பட்டதன் பின்னணியில் பயமா, பதற்றமா, டீலிங்கா என அதிமுக சரமாரி கேள்வி. விதித்த தடையை 24 மணி நேரத்தில் நீக்கும் அளவிற்கு என்ன நடந்தது எனவும் கேள்வி. திருவொற்றியூரில் போதை பழக்கத்தை தட்டி கேட்ட +2 மாணவன் தனுஷ் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கடும் கண்டனம். நிர்வாக திறனற்ற கோமாளி சர்க்காரை கண்டு சமூக விரோதிகளுக்கு துளியும் பயமில்லை எனவும் பதிவு.
தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் நாகரிகமாக பேச வேண்டும் என அமைச்சர் ராஜ்மோகன் கண்டனம். விரைவில் திமுக பாஜக இடையிலான உறவு வெளிச்சத்திற்கு வரும் என அமைச்சர் ராஜ்மோகன் பேட்டி. சென்னை பெரம்பூரில் ஏடிஎம்முக்கு பணம் நிரப்பும் வாகனத்தில் 24 லட்சம் ரூபாய் வைத்திருந்த பெட்டி மாயம். வாகனத்தின் ஓட்டுநர் உள்ளிட்ட 4 பேரிடம் போலீசார் தீவிர விசாரணை. நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை ஒட்டி புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் தேசிய கொடியேற்றினார் முதலமைச்சர் ரங்கசாமி. காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி. புதுச்சேரியில் 112 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2 லட்சம் லிட்டர் கையாளும் தானியங்கி பால் பதப்படுத்தும் தொழிற்சாலை அமைக்கப்படும். பாண்லே மூலம் 34 கோடி ரூபாய் செலவில் ஐஸ்கிரீம் தயாரிக்கும் தொழிற்சாலை கட்டப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. புதுச்சேரியில் பால் உற்பத்தியை பெருக்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ரூபாய் 112 கோடி திட்ட மதிப்பீட்டில் நாள் ஒன்றுக்கு 2 லட்சம் லிட்டர் கையாளும் திறன் கொண்ட மேற்கொள்ளப்பட உள்ளது. ரூபாய் 34.35 கோடியில் ஐஸ்கிரீம் உற்பத்தி தொழிற்சாலை நிறுவும் திட்டம் பாண்லே மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சுதந்திரம் என்பது விடுதலை போராட்ட வீரர்கள் நமக்கு தந்த பரிசு மட்டுமல்ல, உண்மை வழியில் நடப்பதற்கான பொறுப்பு. மூவர்ண கொடியை நம் இதயங்களில் ஏந்தி போற்றுவதே சுதந்திர தினம் என ராகுல் காந்தி பதிவு. சுதந்திர தினத்தை ஒட்டி இலங்கையில் தேசிய கொடியேற்றினார் இந்திய அணியின் கேப்டன் சுப்மன் கில். இந்திய அணி வீரர்கள் தேசிய கொடிக்கு சல்யூட் அடித்து மரியாதை.